வெல்கம் டு இணைந்திகைகள் ஐஏஎஸ் அகாடமி. நாம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில ஓகேவா சிவில் காம்படிட்டிவ் எக்ஸாம், அது சிவில் எக்ஸாம்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு பிஏ எலிஜிபிள், டிப்ளமோவும் எலிஜிபிள். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஃப்ரீ கிளாஸ் கண்டக்ட் பண்றோம். ஓகேவா, ஃப்ரீ கிளாஸ்னா ஒவ்வொரு யூனிட்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நடத்திட்டு இருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா அது ஃப்ரீ கிளாஸ் 1 நடத்திருக்கோம். ஓகேவா, ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க. ஓகேவா, ஃப்ரீ கிளாஸ் 1 பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான டாபிக் நடத்திருப்போம், ஸ்லோப் அண்ட் டிஃபரன்ஸ் நடத்திருப்போம். அந்த டாபிக்ஸ் பாருங்க, இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் இருக்கும், பிளஸ் அது டெஸ்ட்டும் இருக்கு. ஓகேவா, ஸோ அந்த டெஸ்ட்டும் பாருங்க. ஸோ கிளாஸ் கவனிங்க, அதெல்லாம் டெஸ்ட் எழுதுங்க. திரும்ப இது வந்து ஃப்ரீ கிளாஸ் 2. ஓகேவா, ஸோ அப்படியே ஃப்ரீ கிளாஸ் 1 பாருங்க. ஃப்ரீ டெஸ்ட் 1 முடிச்சாச்சு. ஓகேவா, ஸோ ஃப்ரீ கிளாஸ் 1 ஃப்ரீ டெஸ்ட் 1 முடிச்சுட்டு ஃப்ரீ கிளாஸ் 2க்கு வாங்க. ஓகேவா, ஸோ இந்த கிளாஸ் என்ன நடத்துறோமோ அடுத்த டெஸ்ட் என்ன வரும் அப்படின்னா இந்த கிளாஸ்ல படிக்கிறத நம்ம டெஸ்டா கன்வெர்ட் பண்றோம். ஓகேவா, டெஸ்ட்ல எப்படி கேட்கறான்னு சொல்லுவாங்க பார்க்க போறோம். ஓகேவா, ஏன்னா கிளாஸ்ல என்ன படிக்கிறோமோ அதான் டெஸ்ட்ல வரும். டெஸ்ட்ல எப்பெல்லாம் கேட்கறாங்க அப்பதான் தெரியும். ஓகேவா, ஸோ படிச்சுட்டு இருக்கோம், படிச்சுட்டே இருங்க, நான் சொல்லல. பட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சம் டாபிக்ஸ், இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்ன ஆகும், கவர் ஆகும். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்க டாபிக்கா இருக்கும். ஓகேவா, சரி ஓகே. ஸோ பாத்தீங்கன்னா கிளாஸ்க்குள்ள போயிடும். ஓகே, சரி, இது வந்து இன்ஜினியரிங் மெத்தட் டாபிக்ஸ் தான். என்ன அப்படின்னா இது பேசிக் டாபிக். ஓகேவா, என்னது பேசிக் டாபிக். ஓகேவா, இன்ஜினியரிங் ஏதாவது ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்குள்ள வரும். இந்த டாபிக் எதுக்குள்ள வரும் அப்படின்னா காமன் சொன்னோம்னா ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயினுக்குள்ள வரும். ஆனா ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் பார்க்க போறோமா? கிடையாது. இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்ல பேசிக்ஸ் வரும். ஆ டாபிக் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் இருக்கும், அது ஹெட்டிங். அதுக்குள்ள ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் பார்க்க போறல, பேசிக் கான்செப்ட் நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னா ஒரு மெட்டீரியல் நம்ம ஹோமோஜீனியஸ், இது அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு இதை கொடுத்துட்டு ஹோமோஜீனியஸா, ஐசோட்ரோபிக்கா, ஆன்ஐசோட்ரோபிக்கா கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஹோமோஜீனியஸ் மெட்டீரியல் இது காமனா கேட்டாங்க அப்படின்னா ஹோமோஜீனியஸ் மெட்டீரியல் நாம சொல்லுவோம், ஒரே மாதிரி இருக்கிற மெட்டீரியல் வந்து ஹோமோஜீனியஸ் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். பட் சிவில் அப்ப நம்ம சொல்ல முடியாது. ஓகே, சிவில் வந்து ஒரே மாதிரி இருந்தா ஹோமோஜீனியஸ் மெட்டீரியல் அப்பெல்லாம் கிடையாது. சிவிலுக்கு ஒரு டேர்ம் இருக்கு. ஓகேவா, ஹோமோஜீனியஸ்ங்கிறது சிவில்ல ஒரு டேர்ம் இருக்கு. அந்த டேர்ம் என்ன பண்ணாம கத்துக்கணும். ஓகேவா, தெரிஞ்சா நம்ம உங்களுக்கு ஆட்டனவெல்லாம் ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா, ஸோ ஹோமோஜீனியஸ் மெட்டீரியல்னா 2 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது என்ன பாயிண்ட் சொல்றேன் என்ன பண்ணிக்கலாம். ஹோமோஜீனியஸ் மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி, மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. ஸோ சில பேர் நிறைய புதுசா இருக்கலாம். ஓகேவா, நிறைய பேர் நிறைய என்ன இருக்கும், இது பார்க்கவே புதுசா இருக்கும். என்னன்னா மாடலஸ் ஏன் அப்படின்னா இது வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்ல வந்து நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, ஈஸி தான். ஹோமோஜீனியஸ் மெட்டீரியல்னா மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டினா என்ன சொல்றோம், ஈ நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி பாய்சான் ரேஷியோ என்ன சொல்றோம், பாய்சான் ரேஷியோ மியூ. ஓகேவா, மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டினா இ, பாய்சான் ரேஷியோனா POISION RET, பாய்சான் ரேஷியோ. ஓகேவா, பாய்சான் ரேஷியோ சொல்லுவோம் நம்ம மியூன்னு சொல்றோம். இப்போ என்னன்னா ஹோமோஜீனியஸ் மெட்டீரியல்னா அதனுடைய மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஈயும் பாய்சான்ஸ் ரேஷியோவும் மாறாம இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஹோமோஜீனியஸ் மெட்டீரியல். ஓகேவா, அதாவது ஹோமோஜீனியஸ் மெட்டீரியல் என்ன அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டியும் பாய்சான் ரேஷியோவும் எந்த ஒரு புள்ளியிலும் ஓகேவா மாறாமல் இருக்கும். ஸோ எந்த பாயிண்ட்லையும், எனி பாயிண்ட், எந்த ஒரு புள்ளியிலும் மாறாமல் இருக்கும். எந்த பாயிண்ட்லையும் மாறாம இருந்துச்சு அப்படின்னா அதுதான் ஹோமோஜீனியஸ் மெட்டீரியல். ஓகேவா, அதோட பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் மாறாம இருக்கும். ஓகேவா, எந்த ஒரு பாயிண்ட்லையும் அதோட மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டியும் பாய்சான் ரேஷியோவும் மாறாம இருந்தா அதுதான் ஹோமோஜீனியஸ் மெட்டீரியல். உங்கள கேட்பாங்க, இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் நான் கீ பாயிண்ட் சொல்றேன். இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட் நான் சொல்றேன். ஐசோட்ரோபிக் மெட்டீரியல். ஓகேவா, ஐசோட்ரோபிக் படிச்சிருப்பீங்க, ஐசோட்ரோபிக், ஆன்ஐசோட்ரோபிக் எல்லாம் வரும். இப்போ ஐசோட்ரோபிக் மெட்டீரியல். ஓகேவா, ஐசோட்ரோபிக் என்னன்னா ஒரு மெட்டீரியல் இருந்துச்சுங்க, ஒரு மெட்டீரியல் இருக்குன்னா ஒரு மெட்டீரியல் எந்த டைரக்ஷன்லையும், ஒரு மெட்டீரியல் வந்து எந்த டைரக்ஷன்லையும், ஓகேவா, எனி டைரக்ஷன்லையும், எந்த டைரக்ஷன்லையும், ஓகேவா, எந்த டைரக்ஷன்லையும் என்ன மாறாமல் இருக்குன்னா
எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன மாறணும், எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் மாறாமல் இருக்கும். இது ஐசோட்ரோபிக். சோ ஐசோட்ரோபிக் என்னன்னா ஒரு மெட்டீரியல் இருக்கு, அது எந்த டைரக்ஷன்லயும் அதோட எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி மாத்தாம இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் கால்ட் ஐசோட்ரோபிக். அவ்வளவு சிம்பிளா வேணும். ஒரு மெட்டீரியல் இருக்கு, எந்த டைரக்ஷன்லயும் தன்னுடைய எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி மாத்தல அப்படின்னா அது ஐசோட்ரோபிக் மெட்டீரியல். அவ்வளவு சிம்பிள். ஓகேவா? சரி, அப்ப ஆன்ஐசோட்ரோபிக் என்ன சார் நீங்க கேட்கலாம். அப்ப ஆன்ஐசோட்ரோபிக் சேம் அண்ட் ஐசோட்ரோபிக். ஓகேவா? என்னன்னா எல்லா புள்ளியும் டைரக்ஷனா மாறுபடுச்சு அப்படின்னா அது அண்ட் ஐசோட்ரோபிக். ஓகேவா? என்னன்னா அதே மெட்டீரியல் தான் எலாஸ்டிக் என்ன ஆகும்? ஓகேவா? டைரக்ஷன் மற்றும் புள்ளியில், டைரக்ஷன் மற்றும் புள்ளியில் மாறுபடும். மாறாம இருந்துச்சு அப்படின்னா ஐசோட்ரோபிக். எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி டைரக்ஷன்லயும் பாயிண்ட்லயும் மாறுச்சு அப்படின்னா அது அன்ஐசோட்ரோபிக். அவ்வளவுதான், ஈஸியா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஹோமோஜெனியஸ் பார்த்தாச்சு, ஐசோட்ரோபிக் பார்த்தாச்சு, அண்ட் ஐசோட்ரோபிக் பார்த்தாச்சு. இது சும்மா சிம்பிள் கான்செப்ட், 1 மார்க்ல கேட்பாங்க. ஓகேவா? சரி, அடுத்து இது கேட்பாங்க. ஃபோர்ஸ் தான் நமக்கு தெரியும். ஃபோர்ஸோட யூனிட் என்ன? ஃபோர்ஸோட யூனிட் நமக்கு நியூட்டன் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஃபோர்ஸ் வந்து நியூட்டன் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? நியூட்டன் ஆர் கிலோ நியூட்டன். ஓகேவா? அதே மாதிரி மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் நம்மகிட்ட கேட்பாங்க. வாட் இஸ் மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்? அதோட யூனிட் என்ன? நம்ம சொல்லுவோம் ஃபோர்ஸ் நம்ம நியூட்டன் போடுறோம். இப்போ மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் என்ன சார் அப்படிங்க? மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்னா ஃபோர்ஸ். ஓகேவா? மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஃபோர்ஸ், அப்புறம் அது செயல்படும் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், அது செயல்படும் செங்குத்து தூரம். ஒரு ஃபோர்ஸ் அது செயல்படும் செங்குத்து தூரம் என்ன வரும் அப்படின்னா நம்ம மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் நம்ம சொல்றோம். ஓகேவா? ஸோ ஃபோர்ஸ் அது செயல்படும் செங்குத்து தூரம் சொல்றோம், நம்ம மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் சொல்றோம். ஸோ இதோட யூனிட் என்ன சார் வரும்? ஸோ ஃபோர்ஸ் யூனிட் என்ன? நியூட்டன். தூரத்துக்கு என்ன சொல்லுவோம்? மீட்டர். ஸோ ஆன்சர் வந்து நியூட்டன் மீட்டர். ஸோ ஒன்றும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஃபோர்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா யூனிட் வந்து நியூட்டன். மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், ஓகேவா? மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்னா நியூட்டன் மீட்டர். ஓகேவா? நியூட்டன் மீட்டர் ஆர் கிலோ நியூட்டன் மீட்டர். புரியுதா? ஸோ ஃபோர்ஸ்னா நியூட்டன் மீட்டர், ஃபோர்ஸ் அண்ட் நியூட்டன். மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்னா நியூட்டன் மீட்டர் ஆர் கிலோ நியூட்டன் மீட்டர். ஏன்னா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ் தான் மூமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ புரியுதா? ஓகே, இதோட பேசிக்கா ரெண்டே டாபிக் பார்த்துருவோம். ரைட்டா? ஓகேவா? ஸ்ட்ரெஸ் அப்புறம் என்ன சார்? ஹெட்டிங்கே தான் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்னா ஒரு பொருள் மேல தர்ற அழுத்தம். ஸ்ட்ரெஸ்ங்கிறது எப்படி சொல்லுவோம்னா ஃபோர்ஸ் டிவைட் பை ஏரியா. அதாவது ஒரு ஏரியாவில் எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அதான் அவருடைய ஸ்ட்ரெஸ். ஓகேவா? ஸோ ஏரியா அதிகமாச்சு அப்படின்னா அவருடைய ஸ்ட்ரெஸ் என்னாகும்? குறையும். ஓகேவா? ஸோ ஏரியா அதிகமானா அவருடைய ஸ்ட்ரெஸ் என்னாகும்? குறையும். ஸோ அதான் தெரிஞ்சுக்கோங்க, ஃபோர்ஸ் அதிகமான ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். ஈஸியாக போயிடுற மாதிரி சொல்றேன். இப்போ இந்த பேனா இருக்குல்ல, உள்ள இறங்கினா இறங்குமா? இறங்காது. ஏன் அப்படின்னா ஏரியா பெருசு, ஸோ ஃபோர்ஸ் கம்மியாக ஆக்ட் ஆகும். இதே இப்படி வச்சு வச்சுக்கோங்களேன், இதே ஷார்ப்பான இது வச்சு நான் உள்ள இறக்கினேன் அப்படின்னா அது உள்ள இறங்கும். ஏன் அப்படின்னா ஏரியா கம்மி. ஸோ ஏரியா கம்மியாச்சுன்னா ஸ்ட்ரெஸ் அதிகமாக ஆகும். ஓகேவா? ஸோ இது உள்ள போகாது, இது உள்ள போகும். ஓகேவா? ரீசன் வந்து ஏரியா இது அதிகம், இது ஏரியா கம்மி. ஸோ ஏரியா பொறுத்தா ஸ்ட்ரெஸ் வேல்யூ சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? ஸோ ஏரியா குறைச்சோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் அதிகமா ஆக்ட் ஆகும். ஆனால் ஊசி உள்ள போகும். ஓகேவா? பாத்தீங்கன்னா குண்டூசி உள்ள இருந்தா உள்ள இறங்கும், ஆனால் பேன் உள்ள இருந்தா உள்ள இறங்காது. ஏன்னா ஏரியா பெருசா இருக்கு. யூனிட் என்ன சார்? ஃபோர்ஸ்க்கு என்ன யூனிட்? நியூட்டன். ஏரியாக்கு என்ன யூனிட்? மீட்டர் ஸ்கொயர். ஸோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் அல்லது கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். இதான் என்னது? ஸ்ட்ரெஸ் உடைய வேல்யூ. ஸோ ஃபோர்ஸ் டிவைட் பை ஏரியா. ஸோ லாஸ்ட் ஃபைனல் ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெயின் என்ன சார் அப்படின்னா டெல்டான்னு சொல்றோம். ஓகேவா?
ஸ்ட்ரெயினை நம்ம டெல்டான்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஸ்ட்ரெயின் என்ன சார் அப்படின்னா சேஞ்ச் இன் லென்த் டிவைட் பை ஒரிஜினல் லென்த். சேஞ்ச் இன் லென்த் டிவைட் பை ஒரிஜினல் லென்த். ஒன்றும் இல்லை சார், எப்படி சார் புரியுது? இப்போ இது வந்து 10 மீட்டர் இருக்கு, 2 மீட்டர் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்னா சேஞ்ச் இன் லென்த்னா 10, ஓகேவா? 10 இருக்கிறது 2 இன்க்ரீஸ் ஆகி என்ன ஆயிடுச்சு? நம்மளுக்கு 12 ஆயிடுச்சா? ஸோ 10 இருந்தது லோடு தான் ஆச்சு, 10ங்கிறது 12 மாறிடுச்சு. 10 என்ன ஆச்சு? 12 மீட்டர் ஆயிடுச்சு. ஸோ சேஞ்ச் இன் லென்த் எவ்வளவு? 12 minus 2 equal to 10. சாரி, 12 minus 10 equal to 2. எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு? 2 நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ சேஞ்ச் இன் லென்த்னா எக்ஸ்ட்ரா வந்துருக்கு, ஓகேவா? இப்போ சேஞ்ச் இன் லென்த் என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா அவ்வளோக்கு சேஞ்ச் இன் லென்த்னா 2 தான் எனக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா. ஸோ சேஞ்ச் இன் லென்த்ங்கிறது 2 மீட்டர் டிவைட் பை ஒரிஜினல் லென்த் எவ்வளவு? 10 மீட்டர், ஓகேவா? சேஞ்ச் இன் லென்த்னா எக்ஸ்டர்னல் ஆகுது 2 மீட்டர், ஒரிஜினல் லென்த் நம்மளுக்கு 10 மீட்டர். ஸோ பண்ணோம் அப்படின்னா 1/5. ஸோ இதுதான் இதோடைய ஸ்ட்ரெயின். இதை மீட்டர் போயிடும். ஸோ ஸ்ட்ரெயினுக்கு முக்கியமான கொஸ்டின், ஸ்ட்ரெயின் இஸ் நோ யூனிட். ஒன்வேர்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்வேர்ட். ஸ்ட்ரெயினுக்கு யூனிட்டே கிடையாது. ஸ்ட்ரெயினுக்கு யூனிட்டே கிடையாது. ஏன் அப்படின்னா லென்த்தும் மீட்டரு, இதுவும் மீட்டர். ஸோ மீட்டர் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். ஸோ ஸ்ட்ரெயினுக்கு நோ யூனிட். இம்பார்ட்டன்ட் ஒன்வேர்ட் கேட்பாங்க. ஸ்ட்ரெயினுக்கு யூனிட் கேட்டால் யூனிட்டே கிடையாது, ஓகேவா? ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பார்த்தாச்சு, ஓகேவா? இந்த இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோ. இப்போ என்ன பார்த்தோம்? ஹோமோஜினஸ்னா என்ன, ஐசோட்ரோபிக்னா என்ன, ஆனிசோட்ரோபிக் என்ன, ஸ்ட்ரெஸ்னா என்ன, ஸ்ட்ரெயின் என்ன பார்த்தாச்சா? மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் என்ன, ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கோம், ஓகேவா? ஸோ நம்ம அடுத்த வீடியோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதுல இருந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். எப்பெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க நம்ம என்ன பண்றோம், அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ணலாம் பார்த்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி ஃப்ரீ கிளாஸ் 1 போட்டிருக்கோம், அந்த வீடியோ பாருங்க, ஓகேவா? அதையும் டெஸ்ட் போட்டிருக்கோம். இது ஃப்ரீ கிளாஸ் 2, இதுக்கும் கிளாஸஸ் இருக்கு. ஒரு டெஸ்ட்டுங்கிறது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அடுத்த வீடியோல கண்டிப்பா உங்களுக்கு டெஸ்ட் கொடுப்போம். ஸோ அதையும் படிச்சுட்டே வாங்க, செஞ்சா படிச்சுட்டே இருங்க. கண்டிப்பா இந்த மாசத்துல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸாமை கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும். ஸோ கிளாஸஸ் நல்லா இருக்கு சார், நான் சேர்ந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட்ல கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஸோ 7708197281. ஸோ நம்ம என்ன இருக்கு அப்படின்னா கிளாஸஸ் போயிட்டு இருக்கு, டெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கோம், ஓகே? கிளாஸ் இருக்கு, டெஸ்ட் இருக்கு, மெட்டீரியல் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 மெட்டீரியல் நம்மகிட்ட இருக்கு. ஸோ சேரணும் அப்படின்னா இந்த நம்பர் கால் பண்ணி என்ன பண்ணலாம், ஆன்லைன் கிளாஸ் சேர்ந்துக்கலாம், டெஸ்ட் வாங்கிக்கலாம், மெட்டீரியல் நீங்க என்ன பண்ணலாம் வாங்கிக்கலாம். ஃபீஸ் ரொம்ப தமிழ்நாடு நம்ம ரொம்ப கம்மியான ஃபீஸ்ல கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ கிளாஸ் பிடிச்சிருந்தா நீங்க என்ன பண்ண கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கணும். தேங்க்யூ.